யானைக்கு எறும்பு காதில் பூந்துக்கிட்டா என்ன பண்ணும்? நான் சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருக்கேன். யானைக்கு எறும்பை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜி அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க இருக்குது என்னுடைய நிலைமை. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எறும்பை பார்க்கும்போது இப்போ எனக்கு ஒரு அலர்ஜியாக இருக்குது. தொட நடுங்கி தொட நடுங்கி அவள் என்னன்னா அவ்வளோ ஒரு பயம் இல்லாமல் ஏமாத்துறா. பண மோசடி பண்ணுறாங்க. என்ன கூட இப்போ ஒரு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, உங்களை மாதிரி ஆள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கடன்காரவங்க அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் யார்கிட்டேயும் போய் கடன் கேட்டதே இல்லையா? பிறந்ததில் இருந்து நீங்கள் வளர்ந்ததில் இருந்து யார்கிட்டையும் போய் கடன் கேட்டதே இல்லையா? கடனே உங்களுக்கு யாருமே கொடுக்கலனா இன்றைக்கி நீங்கள் யாருன்னு தெரியாது, எந்த நிலமையில் இருக்கீங்கன்னு தெரியாது. நீங்கள் எப்படிங்க ஒரு நல்ல நிலமையில் இருந்திருப்பீங்க, இருக்கிறீங்க? நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே கடன் வாங்கி கடனை ஒழுங்காக அடைச்சி நல்லது கெட்டது பண்ணி இன்றைக்கி ஒரு நிலமையில் இருக்கிறோம்னா நாங்கள் அன்றைக்கி கடன் வாங்கி தாங்க வந்தோம். யார் தான் உலகத்தில் கடன் வாங்கலை? இல்லை, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் போதும் பணம் கொடுத்தவங்கள தான் தப்புன்னு சொல்கிறாங்க பாருங்கள். பணம் வாங்கினவங்கள இந்த கமெண்ட் பாக்ஸில் சொன்னாங்களா, நீங்கள் பணம் வாங்கினது தப்பு, கொடுத்தவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொன்னீங்களா? நீங்கள் கொடுக்கறதுனால தான் கடன்காரவங்க அதிகரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? அப்படியே செருப்பு எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குங்க பணம் நம்ம கொடுக்குறவங்களுக்கு சொல்கிறேன். பணம் கொடுக்குறவங்களுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை செருப்பால் அடிக்கிற மாதிரி இருந்துருச்சு. எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. எல்லாரும் உலகத்தில் கடன் வாங்கி தாங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்குறோம், கல்யாணம் கச்சேரி பண்ணுறோம், சாவு எடுக்கிறோம். எத்தனை பேர் சாவுக்கு பணம் இல்லாமல் கடன் வாங்கி சாவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. வட்டின்றதை மட்டும் பேசுகிறாங்களே, நகைக்கடையில் நகை கொடுத்து தானங்க வட்டிக்கு வாங்குகிறோம். ஆனால் சும்மாவே நம்மக்கிட்ட நம்பிக்கை பேரில் பணம் வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு கொடுத்தது தப்புன்னு சொல்கிறீங்க. சரிங்க, உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கடைசியாக நான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கடனே வாங்காத உங்களை வளர்த்துருக்காங்களா? சொல்லுங்கள் எனக்கு.